லவ் பண்ணிட்டேனேங்கிறதுக்காக எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்காக நான் இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரங்கா குட்டி அலமேலு எப்படியா பார்க்காம கண்டுபிடிச்சிட்டு ஏன் கண்ணா அவ்வளவு தைரியமா யார் நீ பொத்துவா பொண்ணை விட்டா? சரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா நீ இப்ப எங்கடி இருக்க? உன் பிள்ளை கல்யாணத்துல பார்த்தது. ஐயோ ஆமா எப்படி இருக்கா உன் பெரிய பிள்ளை ரமேஷ்? உன் மாட்டு பொண்ணு அந்த சின்ன வண்டு சுரேஷ் எல்லாரும் எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. ஆனா என் மாட்டு பொண்ணு ஒண்ணும் விசேஷமா இல்ல, விவகாரமா இருக்கா. என்னடி சொல்ற? பெரியவன் ரமேஷ் அவனாவே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா வந்தவ வீட்டுக்கு விளக்கேத்த வந்தா மாதிரி தெரியல. ஆமா பொண்ணு உனக்கு பிடிச்சு போய் தானே இந்த பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? அதெல்லாம் பிடிச்சு போய் தான் நான் சம்மதிச்சேன். என்ன பண்றது, நான் பாத்திருந்தா அவ துளசி மாடத்தையே சுத்தி வந்திருப்பா. அவன் பார்த்ததில்ல, வீடு அடங்காம ஊரையே சுத்தி வந்துட்டு இருக்கா. ஒரு வேலையும் செய்யறதில்ல, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். கேட்டா பெரிய எடுத்து போடலாம். எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியது. பகவானே, பசி தாங்க முடியலையே. நமோ ரெடி செஞ்சுட்டு இருக்க, சீக்கிரம். நேரத்துக்கு சாப்பாடு போட மாட்டேன்டா இந்த வீட்டுல. ஏன்னா இப்படி புலம்பிட்டு இருக்க? நேக்கும் வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. இதோ பாருங்க, இந்த ஆத்துல எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாயண்டி. வரேனா, படுத்தாதே. ஐயோ கை காலெல்லாம் நடுங்கிறதே, கை காலெல்லாம் நடுங்கிறது. இங்க பாருங்க, உங்களை விட 4 வயசு தான் நான் சின்னவ. நேக்கும் சுகர் இருக்கு. என்ன பத்தி இந்த ஆத்துல ஒரு நாள் யாராச்சும் யோசிச்சு பாத்திருப்பாளா? ஏண்டி நான் விருந்து சாப்பாடா கேட்டேன்? அட்லீஸ்ட் ஒரு மோர்ஜாத கொடுக்க மாட்டேன்றியடி. ஆமா, மோரஞ்சாத கேப்பேன். இங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஒரு வடா வறுக்கப்படாதா, ஒரு பொரியல் இல்லையான்னு வாய்க்கு வக்கலே கேப்பேன். பகவானே, இப்போதைக்கு இதுதான் கதி. சாரிண்ணா, சேத்த லேட் ஆயிடுது. போடு. உங்களுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் பண்ணிட்டு வந்தேன், அதான். சௌந்தர்யா, புக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம்ல. சமையலில் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம்ல. பாவம் அம்மா ஒத்தையில் எவ்வளோ சிரமப்படுறாங்க. நான் பேசுறது கேட்குறதா இன்னும்? நான் ஒன்னும் செவிடல, நல்லாவே கேக்கும். அப்புறம் என்ன, அம்மா கூட நீயும் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா புக்கு படிக்கலாம்ல. நான் எதுக்கு உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவங்களால இதை கூட செய்ய முடியாதா? அவங்க எதுக்காக என்ன எதிர்பார்க்கறாங்க? நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க தானே சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் என்ன வந்தது? எனக்கு தெரியும், அவங்க மாமியாருங்கிற அதிகாரத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏய் சௌந்தர்யா, ப்ளீஸ் மெதுவா பேசு. அம்மாக்காக விழுந்து விழட்டுமே, நன்னா விழட்டும். அவங்க சத்தமா பேசுறாங்கல்ல, என் காதுல விழணும்னு. அதனால நான் இப்ப சத்தமா பேசுறேன், அவங்க காதுல விழட்டும். இத பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து சமயக்கட்டு பக்கம் போனதே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு வெந்நீர் கூட பெக்க தெரியாது. நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதுவும் செல்லமா வளர்ந்தவன். ஏதோ நான் உங்களை லவ் பண்ணிட்டேனேங்கிறதுக்காக எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்காக நான் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க அம்மாக்கு வேலை செய்ய முடியலன்னா யாராவது வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானே? சும்மா என்ன போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்மா, சத்தம் போடாத. நீங்க இப்படி பயந்து சாகுறதுனால தான் இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. போயடி.
சாரிம்மா. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. போடா தருவ. பொண்டாட்டி இழுத்து 4 சாத்தி சாத்தி உட்கார வைக்காம என்னடா வந்து சாரி கட்டின்னு இருக்க? கட்டின புருஷங்கிற மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசிட்டு இருக்கா, நீ வாய மூடி கேட்டுட்டு இருக்க. ஏண்டா பொண்டாட்டி முந்தானை பிடிச்சு சுத்திட்டே இருக்க? அறிவில்லை நோக்க? என்னடா இது? அம்மா பாவம், எனக்கும் அவளுக்கு சேர்த்து வேலை செய்யறாளே, இவ போய் அவ கூட ஹெல்ப் பண்ணாம உட்கார்ந்து ஹாயா புத்தகம் படிச்சுட்டு இருக்காளே. புத்தகம் படிக்கிறது இல்லாம அம்மாவையும் மரியாதை இல்லாம பேசுறாளே. 4 வார்த்தை கேட்காம அறிவு கெட்டவன் இங்க வந்து பேசிட்டு இருக்கான். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காக அவர்கிட்ட சொல்லி எனக்கு எதிரா தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பேச விரும்பலமா. பேச விரும்பலனா என்ன பத்தி எதுவும் பேசாம இருக்கணும். சௌந்தர்யா உள்ள போ. நீங்க சும்மா இருக்கீங்களா? இப்படி ஊமா மாதிரி இருக்கிறதுனால தான் உங்க அம்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் என்ன திட்டிட்டே இருக்காங்க. ஏண்டிமா சமையல் கட்டுல வந்து செத்த ஒத்தாசையா இருக்கக்கூடாதான்னு கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறதா? இத பாருங்க, நான் தெளிவா சொல்றேன், எனக்கு இது சமைக்கிறதெல்லாம் வராது. அதுக்காக நீங்க தான் சமைக்கணும்னு நான் சொல்லல. யாராவது ஒரு வேலைக்காரி பார்த்து வச்சுக்க வேண்டியதானே? 2 பொம்மடாட்டி இருக்கிற இந்த ஆத்துல ஒரு வேலைக்காரியை வச்சு பார்க்க நல்லாவா இருக்கும்? இங்க பாரு, நீ நாளையில இருந்து இந்த கரிகாய் அரிஞ்சு கொடுக்கறதோ அரிசி களைஞ்சு கொடுக்கறதோ சின்ன சின்ன வேலை பார்த்தா போதும். அடுக்கலையில் நின்னு நானே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். ஐயோ, வீட்டு வேலையை பாரு, வீட்டு வேலையை பாரு, நீ ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாது. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இத பாருங்க, இந்த சமயக்கட்டு பிரச்சனை இதோட விட்டுருங்க. இல்லனா நாங்க தண்ணி கொடுத்துட்டு போறத பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். இந்த குடும்பத்துல இன்னொரு கல்யாணம் நடக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல மூத்த மாட்டு பெண் தனி கொடுத்துட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா ஊர்ல எங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. அப்பா, என்னப்பா இங்க பிரச்சனை? நான் மாத்து சத்தம் தெருக்குடி வரைக்கும் கேக்குதேப்பா. என்ன என்ன பிரச்சனை? என்னம்மா, என்ன நடந்தது சொல்லு. கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்கப்படாதான்னு கேட்டு தனி கொடுத்துட்டு போறேன், அது இதுன்னு பேசிட்டு இருக்காடா. என்னம்மா இது? இதான் உன்னுடைய பிரச்சனையா? என்ன வேலைன்னு சொல்லு, அதை நான் செய்யறேன். காய்கறி நறுக்கி கொடுக்கணுமா? அதை நான் செய்யறேன். உனக்கு துணி துவைச்சு கொடுக்கணுமா? அதையும் நானே செய்யறேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நானே செய்யறேம்மா. போதுமாம்மா? அம்மா, அப்பா, மன்னி, அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுது. அவங்க பேசிட்டு போனதை தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மா திட்டின மாதிரி நினைச்சுக்கோங்க ப்ளீஸ் மன்னி. இத பாரு சுரேஷ், நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் எவ்வளவு தன்மையா பேசுற. ஆனா உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சே தவிர எதுவுமே சரியாவே பேச தெரியல. இத பாரு, உன்னோட நல்ல குணத்துக்காக தான் நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். இல்லனா எப்பவோ தனி கொடுத்துட்டு போயிருக்கோம். சுரேஷ், நிஜமாவே எனக்கு முடியலடா. இது பாரு, நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு வர பொண்டாட்டி நீ கொஞ்சம் அப்படி இப்படி ஒத்தாசையா இருந்தாதான் நான் தப்பிக்கவே முடியும். அம்மா, அழாதம்மா ப்ளீஸ்மா. உனக்கு மாட்டு பொண்ணு பெரிய இடம், எனக்கு மாட்டு பொண்ணு ரொம்ப சின்ன இடம். பிரச்சனை ஒண்ணுதான், வீட்டுக்கு வீடு வாசப்படியும்பா. அவ ஆத்துல பிரச்சனைகள் பல ரூபத்துல இருக்கத்தான் செய்யறது. சரி விட்டு தள்ளு. ஆமா, இங்க நீ மட்டும் தான் வந்தியா? வீட்டுல ரமேஷ், மாட்டு பொண்ணு, உங்க ஆத்துக்காரர், அந்த சின்ன வண்டு யாருமே வரல? எல்லாரும் கிளம்பி வர்றதாதான் பிளான். அர்ஜென்டா ஆபீஸ்ல இருந்து திடீர்னு போன் பண்ணி அவரை வர சொல்லிட்டா. அவர் எங்க போயிட்டார்? மூத்தவன் பொண்டாட்டி அழைச்சிட்டு மாமியார் ஆத்துக்கு போயிட்டான். சின்னவனுக்கு இன்னைக்கு பெயிண்டிங் காம்படிஷன், அதனால அவனால வர முடியல. அதான் நான் மட்டும் கிளம்பி வந்தேன். சரி சரி வா, உள்ள உட்காந்து நிறைய கதையை பேசலாம். அறிவுகிட்ட மட்டும் பார்த்து வரக்கூடாது. சாரி. போ போ போ, அப்புறம் பொறுக்கிக்கலாம். போ போ, முதல்ல உள்ள போ. சே 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 சே. ஐயோ, யார் அது? பேர் சொல்ற அளவுக்கு ஒண்ணு பெரிய ஆள் இல்ல. வா.
அடிபடுறப்ப வலிக்கும், காயப்படும். ஆனா பட்ட இடத்திலேயே பட்டா தழும்பேறி மறுத்து போயிடுமா? அவா சொல்ல பிறந்தவா, நாம கேட்க பிறந்தவமா. நிலைமை மாறும்பா. அம்மா, என்னப்பா? அம்மா, நிலைமை மாறுமா? நீங்க எல்லாமே நான் தானே வச்சுக்கோ. என்னதான் எல்லா ஹோமத்துக்கும் கூப்பிடுவா. என்ன என் ராசி அப்படி. நீங்க வேணா வந்து பாருங்க, இன்னைக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதுன்னு. எல்லாரையும் சும்மா மிரட்டி தான் பேசுவேன். பேசிட்டேலா? என்ன மன்னிச்சிருங்கோ. அது என்ன ஆச்சுன்னா, என்ன நொன்னாச்சுன்னா, உங்க ஆத்துல நடக்கிற தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஹோம வழக்க என்ன கூப்பிடுங்கோ, நான் வரேன் நேல் கூப்பிட்டேன். இப்ப வந்து சொதப்பிட்டேல. வேலை கேட்கும் போது இப்படி வரேன், வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி வரேன். போங்க வாசுதேவா. வந்து வாய்க்கிறது பாரு நமக்குன்னு. என்ன அங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? தாசியை காதலிச்சு தப்பு பண்ணிட்டேன். இருக்கிற தங்க மோதிரத்தை கட்டி கன்னடத்தில் தோச்சு அந்த குழந்தையோட பேரை நெல்லில் எழுதுமோன்னா ஒழுங்கா எழுதுறா. ஏன் இப்படி பண்றாங்களோ தெரியல. நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ரங்கா குழந்தை காலையில அந்த பேரை ரகசியமா 3 தடவை சொல்லுங்கோ. ரங்கா ரங்கா குழந்தைய எடுத்து தொட்டில போடுங்கோ. பாத்து எல்லாரும் குழந்தையோட சேர அது காதல் 3 தடவை சொல்லுங்க. ரங்கா 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 குட்டி. போருப்பா கொஞ்சம் யாராவது ஒரு பாட்டு பாடுங்க. ரங்கனா தாய நமஸ்தே நமஸ்தே
இருந்தாலும் வந்தவாள்லாம் சாப்பிடவாளான்னு தெரியல. அவ அண்ணன் இப்போ, கிளம்புறா. சரி சரி நானே போய் பாக்குறேன், நீ போ. நான் பாத்துக்கிறேன். வந்துட்டுல ரங்கா, நான் கல்யாணம் பண்ணிக்குவா? ரங்கா, ரெங்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்குமாவா? என்ன குழந்தைடி நீ? பார்த்து எழுந்துருமா. வா அமிர்தா. போ. பெரியம்மா, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு. சரி சரி போ. உன் பேர் என்ன? கிருஷ்ணா. உங்க அம்மா பேரு? துளசி. என் பேரு சுதர்சன். ம், அங்க நடந்ததை நீ மனசுல வச்சுக்காத. அவங்க அப்படிதான். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதை வச்சுக்கோ. எப்போவாது ஃபோன் பண்ணு, இல்லை லெட்டர் போடு. எங்க அம்மா திட்டுவாங்க. ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் விசிட்டிங் கார்டு தான். இதை வாங்கிக்க. ஆ? யாருக்கும் தெரியாம நீ பத்திரமா வச்சுக்கோ. என்ன? ம், தேங்க்யூ. ஏய், காஃபி கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? சீக்கிரம் வா. இது என்ன ரெண்டாவது கிளாஸ்? ஆத்தி குடிக்கிறதுக்குமா? போ. வடிவு, வடிவு. என்னம்மா? என்ன கேட்டா நீயும் எனக்கு ஆக்டிங் மாட்டு பொண்ணாவே வந்திருக்கலாம். ஏண்டி, பத்மா தான் தலைச்சம்புள்ளக்காரி, நீ என்ன அவ கூடவே எடச்சம்புள்ளக்காரியா? துரும்ப கிள்ளி துரும்ப போடுறதில்ல கீழே. எப்ப பாரு என்னமோ பின்னாடியே தலப்பாவே இருக்க. அம்மா, நான் என்னம்மா செஞ்சேன்? அதாண்டி அம்மா நானும் கேக்குறேன். இந்த வீட்டுல நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க?
சரி, குழந்தைக்கு திஷ்டி கழிச்சு தினமும் ஒரு கருகமணி மாலை எடுத்து கற்பூரம் காட்டி வாசல்ல போட சொன்னேனே, செஞ்சியா? அம்மா அந்த வேலையெல்லாம் சரோஜா செஞ்சிட்டாங்கம்மா. ஏண்டி, அவதான் ஊருக்கு போயாச்சே, இப்ப யார் செய்யறது? நீதானே? இது பாரு, குழந்தை துணியை வெயில்ல போடாத, நிழல்ல காய வெயின்னு சொன்னேன். செஞ்சியோ? அதாண்டிமா, உனக்கு இனிமே வேலையை மாத்திட்டேன். போ, சொல்றேன் போ. ஏண்டிமா வைஷ்ணவி, கொஞ்சம் இப்படி வரியா? வா. மாமி, நான் உங்க அப்பாண்ட உன்னை இங்க விட்டுட்டு போக சொன்னதே உன் தங்கையோட இருந்து குழந்தைய பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். ஓயாம உன் தங்கையோட வளவளன்னு பேசிட்டு இருக்க இல்ல. அம்சா வீட்டு வேலையை பார்க்கட்டும். மாமி, பத்மா, 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 உன்னதான் இங்க வா.